Good morning, everyone. How to handle the difficult customers? கஸ்டமர்ஸ் நம்ம நிறைய பேர் பார்க்கலாம். நிறைய விதமான கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஒரு சில கஸ்டமர்ஸ் சாஃப்டாக இருப்பாங்க, ஒரு கஸ்டமர்ஸ் வந்து ஹார்டாக இருப்பாங்க. அதில் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கஸ்டமரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி அவங்கள டேக்கிள் பண்ணுறது, எப்படி அவங்ககிட்ட சேலை கொண்டு போய் சேர்க்கறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு சே, நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்ககிட்ட எஜுகேட் பண்ணிடுறேன். இதுக்கு அடுத்த வர வீடியோலலாம் இதை பற்றி பேச போகிறது இல்லை. இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், இது வரைக்கும் பார்த்த யூடியூப் சேனல்ஸ்லையோ இல்லை ஏதோ ஒரு ப்ரொமோஷன்லையோ ஏதாச்சும் ஒரு ப்ரொமோஷன் ஆடோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபியூச்சர், ஒரு பொருளோட ஃபியூச்சரை பற்றியோ இதை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. பட் ஒரு சேல்ஸ் பர்சனாக யோசித்து பார்க்கும்போது, ஒரு சேல்ஸ் பர்சன் ஹவு டு பிகம் அடுத்தடுத்த லெவலுக்கு போய் ஹையர் போஸ்டிங்கில் வந்து உட்கார்றது எப்படி, என்ன ஏதுன்றதை நிறைய பேர் அதை வந்து சொல்லி கொடுக்க மாட்டுறாங்க. அதுக்கு ட்ரைனிங்காக சொல்லாமல் ஒரு மென்டராக இதெல்லாம் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் மேலே வருவீங்க அப்படின்ற மாதிரி, ப்ளஸ் அந்த சேல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம இனிமேல் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு திங், ஹவு டு ஹேண்டில் த டிஃபிகல்ட் கஸ்டமர்ஸ். சரி, அதுதான் டாபிக் நம்ம பேச போகிறது. டிஃபிகல்ட் கஸ்டமர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமர்ஸை 3 விதமாக பிரிக்கலாங்க. ஒன்று ஈஸியஸ்ட் கஸ்டமர், இன்னொன்று நடுத்தரமான கஸ்டமர், இன்னொன்று டிஃபிகல்ட் கஸ்டமர். ஈஸியஸ்ட் கஸ்டமர், இது 3த்தையும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கஸ்டமரை மீட் பண்ணும்போது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அந்த ஹேண்ட் ஷேக்லேயே பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் ஷேக் இப்படி பாதியாக கொடுக்கறது, பட்டும் படாமல் கொடுத்துக்கிறது, கொடுத்துக்கிறது, ஒரு க்ரிப்பே இருக்காது. அந்த மாதிரியான ஹேண்ட் ஷேக் இருக்கும்போது அந்த கஸ்டமர்ஸ் வந்து ஈஸி கஸ்டமர்ஸ். வாட் எவர் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஜெனூனாக இது வரும், இது வராது, இப்படி பண்ணிங்கன்னா இது நல்லது அப்படின்றது நீங்கள் எஜுகேட் பண்ணிங்கனாலே தே வில் ரெகக்னைஸ் யூ அண்டு லாங் டைமுக்கு உங்களுக்கு கஸ்டமராக நீடிப்பாங்க. ரெண்டாவது விதமான கஸ்டமர்ஸ் ஓரளவுக்கு கையை கிரிப்பாக கொடுப்பாங்க, கரெக்ட் ஹேண்ட்ஷேக்கில் இருக்கும், ரொம்ப டைட்டாகவும் பிடிக்க மாட்டாங்க, சாஃப்டனாகவும் இருக்காது, ரொம்ப டைட்டாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும், மாட்ரேட்டாக இருக்கும். வந்து அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான கஸ்டமர்ஸாக இருப்பாங்க. என்ன நீங்கள் சொல்லணுமோ அதை மட்டும் சொன்னால் போதும், எக்ஸ்ட்ராவாக ஒரு வேர்டு கூட அவங்ககிட்ட பேசக்கூடாது. கரெக்டான வேர்ட்ஸ் பேசி கரெக்டான ஃபியூச்சரிஸ்டிக்கு என்ன பொருளை விற்க போகிறீங்களோ அதை மட்டும் சொன்னீங்கனாலே போதுமான விஷயங்களாக இருக்கும். அப்படி நீங்கள் சொல்லும் போது அந்த கஸ்டமர்ஸ் வில் அக்செப்ட் யூ அண்ட் கிவ் த சேல்ஸ் டு யூ. சரி, மூணாவதாக டஃப்பான கஸ்டமர், டிஃபிகல்ட் கஸ்டமர்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஐடென்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடணும். கை ஹேண்ட்ஷேக் பார்த்தீங்கன்னா கிரிப்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஹேண்ட்ஷேக் கொடுக்கும் போதே இப்படி சாஃப்டாக எல்லாம் பிடிச்சி அழுத்தி இறுக்கி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும். அஸ் அ சேல்ஸ் பர்சன் நீங்கள் கையை கொடுக்கும்போது எப்படியாப்பட்ட கஸ்டமராக வேணாலும் இருக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாட்ரேட்டாக கொடுத்து அவர் கிரிப்பாக பிடிச்சா கூட நீங்களும் அந்த டைமில் ஓரளவுக்கு கிரிப்பாக பிடிச்சிங்கன்னா போதுமானது. அப்பயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு, நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் சொல்கிறது தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணணுன்றது அவர் எதிர்பார்க்குறாரு அப்படின்ட்டு. நீங்கள் அவர் சொல்கிறத சொல்லாமல் நீங்கள் அவர் எதிர்பார்க்குறத நீங்கள் சொல்லாமல் போனீங்கனாலே அவர் பிகம் எ டிஃபிகல்ட் கஸ்டமராக மாறிடுவார். என்னென்னா, அவர் ஒன்று சொல்லுவார், நீங்கள் வேறு ஒன்று செஞ்சிட்ருப்பீங்க, வேறு ஒன்று சொல்லுவீங்க, அதை அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. தே ரைஸ் த கம்ப்ளைண்ட்ஸ். இந்த மாதிரி ஆகிடுச்சு, எனக்கு ஃபெடாப் ஆகிடுச்சு, எனக்கு வந்து கன்கரண்ட் ஆகலை, எனக்கு க்ளோஸ் ஆகலை, நான் கேட்ட ஆஃபர்ஸ் கிடைக்கல, அப்படி இப்படி அது இதுன்னு சொல்லி பின்னான்னு மெசேஜோ மெயிலோ ஏதோ ஒன்று போடுறதுக்கு சான்சஸ் நீங்களே க்ரியேட் பண்ணி கொடுத்துருவீங்க. ஸோ பி அனலைஸ். இது எல்லாத்தையும் எப்போ கண்டுபிடிக்க முடியும்? இது மட்டும் ஹேண்ட்ஷேக்கில் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதாது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேச ஆரம்பிக்கணும். அதுக்கு கஸ்டமர்ஸை யாராக இருந்தாலும் ஒரு 2 minutes 3 minutes முதல்ல பேச விடுங்க. பேச விட்டிங்கனாலே அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன மாதிரியான திங்ஸ் தேவைப்படுது அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. அதுலேயும் முக்கியமாக டிஃபிகல்ட் கஸ்டமர்ஸ், இந்த மூணாவதாக சொன்ன கஸ்டமர்கிட்ட நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் எதையுமே பேசாதீங்க. அவரை பேச விட்டிங்கனாலே இது போதுமானதாக இருக்கும். என்னன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு இதுதான் சார் சொல்லிட்டு நீங்கள் உங்கள் செயலை க்ளோஸ் பண்ணலாம். இது இல்லாமல் போனீங்கன்னா கண்டிப்பாக அது கம்ப்ளைண்ட்டில் தான் போய் நிற்கும். அந்தமாரி கம்ப்ளைண்ட்டை அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் டிஃபிகல்ட் கஸ்டமர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் டிஃபிகல்ட் கஸ்டமர்ஸை உங்களோட
நல்ல வெல்விஷர் கஸ்டமராக கூட மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது நீங்கள் அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்தீங்கன்னா. This is the way how to handle the difficult customers. Thank you.